நாம உண்டு, நம்மட பாடுண்டு ஒரு நிம்மதியான லைஃப வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்துல, எவனாச்சும் ஒருத்தன் வந்து நம்மளோட ஒரு கேம கெட்டுட்டு போயிருவான். அந்த டைம்ல எங்களுக்கு துடிச்சுக்கொண்டு தான் இருக்கும். அவன பழிக்கு பழி வாங்கணுமென்ட்டு எங்கட மனம் சொல்லும். ஆனா சேம் டைம் நாங்க அத செய்தோம்ன்னு சொன்னா, அத எங்களுக்கு கெட்டத செய்த அவனுக்கும், எங்கட கெட்டத செய்துட்டானேன்னு சொல்லி அவன பழி வாங்க துடிக்கிற எங்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்ல. அவனுக்கு அவ்வளவுதாங்க மூளை. ஸோ "துஷ்டனை கண்டா தூர விலத்து" என்ற பழமொழி ஒன்று இருக்குது. ஸோ அதையே நாங்க செய்துட்டு போறது நல்லது. ஏன்டா லைஃப்ப வந்து அடுத்த ஜெனரேஷனுக்காக நாங்க எங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஸோ கல்யாணம் பண்ணியிருந்தா ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்காக வாழ வேணும். கல்யாணம் பண்ணலேன்னு சொன்னா லைஃப் அச்சீவ்மெண்ட் ஒரு ஒர்க்கோ என்னவோ ஒன்றுல நீங்க அச்சீவ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதில ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ட நாயெல்லாம் வந்து உங்களோட பிரச்சனையில தலையிடுது, உங்கள இப்படியெல்லாம் பண்ணிட்டுன்னு சொல்லி, அதுக்கு நீங்க பழிவாங்க போனீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப்பையும் நீங்க இழக்க வேண்டி வரும். ஸோ ஸோ நண்பர்களே, நீங்க பொறுமைய கடைப்பிடிச்சு, உங்களுடைய லைஃப் கோல்ஸ் என்னவோ, அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.